ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைஸ் கீர். தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன், அப்புறம் பால், அப்புறம் பாதாம் பேஸ்ட், அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க், சீனி, ஃபுட் கலர். இங்கே நான் முந்திரியும் சாரப்பருப்பும் வச்சுருக்கேன், அப்புறம் ஏலக்காவோட விதையை மட்டும் வச்சுருக்கேன், அப்புறம் பால்கோவா, நெய். ஓகே, ஃபஸ்ட்டு அரிசியை வேக வச்சுக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ள அரிசி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இந்த டைமில் நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசியை சின்னதாக இந்த அளவு நல்லா சின்னதாக அரைச்சி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஊற வச்சு எடுத்து இந்த டைமில் இதில் உள்ள சுற்றலாம். தண்ணியோடய போட்டு பரவாயில்ல. ஓகே, நல்லா அரிசி வரட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அரிசி. அது வரைக்கும் நல்லா வேக விடுவதை. இப்போ அரிசி வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எல்லாம் ஒன்றா கொதிச்சு வரட்டும். இது நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இன்னும் கீழே அடி பிடிச்சிரும். அப்போ கிண்டி விட்டுக்கிட்டே பார்த்துக்கோங்க இதை. ஓகே, இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் உள்ள சேர்த்துக்கலாம். இங்கே இடித்து வச்சுருக்க ஏலக்காவுடைய விதையை மட்டும் உள்ள போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் சீனி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் நான். சீனி கரைஞ்சிருட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மில்க் மேட் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் மில்க் மேட் இது உள்ளே சேர்த்துக்கலாம். ஓகே, மில்க் மேட் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இல்லை கீழே போய் ஒட்டி அடி பிடிச்சிரும். நல்லா கலந்துக்கோங்க. மில்க் மேட் ஊற்றினோடனே கை விடாமல் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா கீழே போய் அடி பிடிச்சிடும். அப்புறம் இங்கே நான் 250 கிராம் பால்கோவா வறுத்துருக்கேன், அது உள்ளே போட்டுக்கலாம். அன்ஸ்வீட் பால்கோவா போடுங்க, இல்லை ஸ்வீட்டு தான் இருந்துச்சுன்னா அது கூட போடும், பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. பால்கோவா போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும், நம்ம அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி. பால்கோவாவும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. எல்லாம் கலந்து அதுவும் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 30 பாதாமை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு தோலியை உரித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ சேர்க்கணும் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, அதனால் நான் இதை போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கலருக்கு. இன்னும் குங்குமப்பூ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, வாசனைலாம். இன்றைக்கி எனக்கு வேறு வழியில் கிடைக்காதனால நான் மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன், ஃபுட் கலரு. இல்லை உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு வேண்டாம்னா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. இது உங்கள் சாய்ஸ் தான். இது அப்புறம் இப்போ 1 ஸ்பூன் நெய் அது உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கொதித்து கலந்து வரட்டும் எல்லாம் ஒன்றா. அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுட்டு நம்ம நெய்யை ஊற்றி முந்திரியும் சாரப்பருப்பையும் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 முந்திரி, அப்புறம் சாரப்பருப்பு இருக்குது, 2 இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை மூணு போட்டுக்கலாம். இந்த சாரப்பருப்பு போட்டால் தான் அந்த வாசனை வரும். போட்டோடனே அந்த கீருக்கான வாசனையும் டேஸ்டில் தான் இருக்குது. சாரப்பருப்பு வந்து கறி விட்றாதீங்க. அதுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் எல்லாம் வறுத்து வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி உடனே உள்ள சேர்த்துங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்புறம் அது கரிஞ்சிடும் சாரப்பருப்பு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான எம்மியான கல்யாண வீட்டு ஸ்டைல் கீர் ரெடி. பயங்கரமாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க.